ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலை இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு இதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்திங்கன்னா, நிலாவும் சோழனும் பீச்சில் உட்காந்து பேசின்னு இருப்பாங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் நான் செய்கிறதுக்கு நான் ரெடி அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா சொல்லியிருப்பாங்க. அப்படியா, நீங்கள் என்ன வேணால் செய்வீங்களா நான் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு, கண்டிப்பாக நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா சொல்லியிருப்பாங்க. அப்படியே எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது. சோழன் வந்து என்ன சொல்வார்னா, நான் வந்து உங்களை நீ வா போ, என்னை விட நீ சின்ன பொண்ணு தானே, அப்போது நாங்கள் வாங்கன்னு கூப்பிடுறத விட நீ வா போன்னு கூப்பிடுறது தான் எனக்கு ஆசை, இதை நான் கூப்பிட்டுமா உன்னை அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு நிலா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோதானா, இதுக்கா இவ்வளோ யோசிச்சிங்க, கூப்பிடுங்க, நான் வந்து வா போ, உங்களையும் அப்படியே தான் நானும் கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு, ஏன்னா நீங்கள் வாடா போடான்னு கூப்பிட்டா கூட நான் சந்தோஷப்படுவேன், ஐயோ அப்படிலாம் நான் கூப்பிடலைங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வேறு ஏதாவது இல்லைங்களா, இதுதானா நீங்கள் ஆசைப்பட்டது அப்படின்னு கேட்டதுக்கு, இது ஒன்றே போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் சொல்லுவார். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் விற்பாங்க, ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஈவினிங் வரல இங்கேயே இருந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பி வருவாங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் எல்லாருமே இருப்பாங்க. வானதி, சந்தா, அனீஷ் எல்லாருமே வீட்டில் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க சோழனும் நிலாவும் போய் நின்னவுடனே பல்லவன் வந்து அண்ணனுடைய கார் வந்துடுச்சுண்ணா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் வா வா இவங்க நேராக சந்தா கிட்ட தான் போயிட்டு, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறீங்க, பெரிய விஷயம் இது, எப்படி இருக்கிறீங்க, எந்த பிரச்சனையும் இல்லையா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சந்தா கிட்ட பேசி அவங்கள கட்டி பிடிச்சி, எது இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம், தைரியமாக இருங்க அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. உடனே வானதி கிட்ட போயிட்டு அந்த நேரத்தில் சமயோஜிதமாக யோசித்து டக்குன்னு சந்தாவை கூட்டின்னு போனது பெரிய விஷயம், ரொம்ப தேங்க்ஸ் வானதி அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி வந்து இவங்க நிலா கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி நிலாக்கிட்ட தான் போயிட்டு அட்டென்ஷன் கொடுப்பாங்க. எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, எப்படி ட்ரிப்பு வந்தது, ஜாலியாக போச்சா, இதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நிலா வந்தவுடனே நடேசன்கிட்ட சாப்பிட்டீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நீ இல்லாத 3 நாள் வீடு வீடு மாதிரி இல்லைம்மா, நீ வந்துட்டல, இனி எல்லாமே மாறிடும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நடேசனும் சொல்லுவார். அப்போ இது எல்லாமே நோட் பண்ணுவாங்க. யார்? வானதி நோட் பண்ணுவாங்க. இத்தனை நாளாக நான் எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்கிறேன், என்னை யாருமே பாராட்டல, இந்த அளவுக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் கொடுக்கல. நிலா வந்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு ஏஞ்சல் மாதிரி வந்து எல்லாருமே அவங்கக்கிட்ட போய் பேசுகிறாங்க, பழகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து பாண்டியன்கிட்ட சொல்லுவாங்க. ஏய், நீ என்னடி தப்பு தப்பாக சொல்லின்னு இருக்கிற, அவங்க 3 நாள் கழித்து வராங்கல்ல, அதனால தான் அவங்க எல்லாருமே அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. அதுக்கு உடனே வானதி வந்து என்ன சொல்லுவாங்க, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கேட்குறது வந்து அப்படி கவனிக்கிறாங்க, அப்படி பேசுகிறாங்க. அந்த பிரச்சனையே நான் தான் வந்து அவங்கள காப்பாற்றி கூட்டிகிட்டு போனேன், என்னை வந்து அந்த அளவுக்கு பேசலையே அப்படின்னு சொன்னதுக்கு உடனே பாண்டியன் சொல்வார், உன்னை தான் எல்லாரையும் பாராட்டி பேசுனாங்கல்ல, எல்லாரும் உங்கள்கிட்ட நல்லா தானே பேசுனாங்க, நீ ஏன் தேவையில்லாதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிற, வா நம்ம முதல்ல கிளம்பலாம் இங்கேருந்து அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அனீஷ் வந்து சந்தாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்புவார். சரி, நான் எனக்கு டைம் ஆகிடுச்சு பையா, நான் கிளம்புறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து அனீஷ் வந்து சொல்லுவார். சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சந்தா வந்து சேரன்கிட்ட சொல்லிட்டு கிளம்புற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது வந்து வானதியும், சரி நான் வானதி கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வரேன், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வானதி கிளம்பி மறுபடியும் வெளியில் வரும்போதும், எவ்வளோ பாரு, எல்லாம் நிலா வந்ததுக்கப்புறம் யாருமே என்கிட்ட சரியாக பேசவே இல்லை, எல்லாமே நிலாக்கிட்ட தான் அவ்வளோ ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப மறுபடியும் பிரச்சனையை ஆரம்பிக்காத வானதி, வா வானதி கிளம்பலாம் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் பாண்டியன் வந்து, நீ வண்டி எடு, நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் வந்து சோழன் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு படுக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. எல்லாரும் படுத்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சோழன் வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவார். ஹோட்டலில் எங்கிட்ட எவ்வளோ ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தா, எவ்வளோ கஸ்டமர் கேட்குற கேள்விக்கெல்லாம் வந்து ஒரு ஒய்ஃபாக எப்படி பதில் சொல்லணுமோ அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தா, கோவப்படலை, ஆத்திரப்படலை, திட்டலை, என்கிட்ட எவ்வளோ பாசமாக எவ்வளோ ஜாலியாக இருந்தால் தெரியுமா, அந்த 3 நாள் போனதே தெரியல எனக்கு. உடனே பாண்டியனும் பல்லவனும், அண்ணா நீ சொல்கிற கதையெல்லாம் வந்து யாராவது நம்புவாங்களான்னு. அதுலேயும் உடனே பாண்டி வந்து, சத்தியமாக நீ சொல்கிறது எதுவுமே நம்பவே மாட்டேன்டா நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து சொல்லுவார். டே உங்களுக்கெல்லாம் பொறாமடா அப்படின்னு. ஆனால் நீயாவது கதை கேட்குறியாண்ணா அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் சேரன் பக்கம் திரும்பி பார்ப்பார். சேரனும் வந்து தூங்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் எல்லாரும் தூங்கிட்டிங்களா, பொறாம பிடிச்ச பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுப்பார். உடனே சேரன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை திறந்து பார்த்துட்டு சிரிச்சுட்டு தூங்கிடுவார்.
அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா பல்லவன் வந்து சேரன் கிட்ட தான் வந்து பேசுவார். இந்த மாதிரி அண்ணா இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டே கிளம்பி வந்துடுண்ணா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு, நான் உங்கள்கிட்ட பேசவே விருப்பப்படலை, நான் ஏன் வரணும், நான் வரமாட்டேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து பல்லவன்கிட்ட சொல்லுவார். உடனே வந்து நிலா வந்து எதுக்கு கவலைப்படாதடா, நீ இன்றைக்கி உன் டே, நீ சந்தோஷமாக இரு, ஜாலியாக இரு, நாங்கள் எல்லாருமே மதியானமாக அங்கே இருப்போம், நீ ஸ்போர்ட்ஸ் டேன்னு சொன்னல, எதையும் யோசிக்காத போ, வேறு ஷர்ட் மாற்றிட்டு போ அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. பிரைட்டாக இருந்தால் தான் ஃபோட்டோவில் டா மெடல்லாம் பார்க்கும்போது அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிலா சொல்லுவாங்க. சரின்ட்டு இவன் வேறு ஷர்ட்டை மாற்றிக்கின்னு கிளம்பிடுவார் பல்லவன். உடனே வந்து பாண்டியன் வந்து உட்காண்ட்ருப்பாங்க, பல்லவனும் ட்ரெஸ் பண்ணிவிட்டு உட்காண்ட்ருப்பாங்க. உடனே சோழன் தான் வருவாங்க. "சரி நீ எவ்வளோ ட்ரிப்பு ஜாலியாக இருந்துச்சு தெரியுமாடா?" அப்படின்ற மாதிரி தான் சொல்லின்னே இருப்பார். அதுக்கப்புறம் பர்ஃப்யூம் கொண்டு வந்து பல்லவனுக்கு கொடுப்பாரு. அந்த பர்ஃப்யூம் வந்து பல்லவனை அடிச்சுட்டு பாண்டியன் வந்து என்ன சொல்லுவார்னா, "டேய் நீ சோழா, நீ பர்ஃப்யூம்லாம் கொடுக்கவே மாட்டே, பெட்டியில் வச்சு வச்சு பூட்டிக்குவேன், இவனுக்கு எப்படா கொண்டு வந்து கொடுக்குற நீ?" அப்படின்னு சொன்னதுக்கு உடனே பல்லவன் என்ன சொல்லுவார்னா, "இல்லை நான் இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டே இல்லை, அதனால தான் எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறாரு அண்ணன் பாசமா" அப்படின்னு சொன்னதுக்கு, "அப்படி சொல்கிறா பல்லவா" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லுவார். உடனே வந்து செம்மையாக ஃபுல்லாக அடிப்பார். அடித்தது உடனே சோழன் வந்து என்ன சொல்லுவார்னா, "ஏன்டா ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிட்டு வந்து வைக்கிறேன், அதில் ஃபுல்லாக பர்ஃப்யூம் அடிச்சுட்டு அப்படியே ஊற்றி குளிச்சுட்டு போடா, ஏன்டா கொஞ்சோண்டு அடிக்க சொல்லி சொன்னால் இந்த அளவுக்கு அடிப்பாங்க, இதை கொஞ்சோண்டு அடித்தாவே நல்லா வாசமாக இருக்கும்டா" அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார். இந்த வாசம் வந்து நிலாவுக்கு ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவார். என்னடா சும்மா நைட்டெல்லாம் சொல்லி சொல்லி போர் அடிச்சு, திரும்பவும் இந்த கதையெல்லாம் வந்து என்னால் நம்பவே முடியலடா சோழா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லுவார். உடனே வந்து பல்லவனும், "அண்ணா அண்ணன் சொல்கிறது தானே சரி, நீ சொல்கிற கதையெல்லாம் என்னால் இன்னமும் நம்பவே முடியலண்ணா" அப்படின்ற மாதிரி பல்லவனும் சொல்லுவாங்க. "என்னடா இப்போ யாரை நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படி தானே? நிலா நிலா என்ன பண்ணுற உள்ள, வா வா வா" அப்படின்ற மாதிரி "வரேன் வரேன் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளார இருந்து கத்திகிட்டே இருப்பாங்க. இவங்களும் வந்து "இந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. பல்லவனும் சோழனும் இதுவும் பல்லவனும் பாண்டியனும் வந்து அப்படி பார்ப்பாங்க. அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்லு அன்னைக்கு காரில் கூட நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, அந்த பர்ஃப்யூம் இது தான், எப்படி இருக்குது இது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, "நல்லா இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க ஸ்மெல்லு அதை நல்லா மோந்து பார்த்துட்டு, "ஐயோ சூப்பராக இருக்குதே" அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்களும் சொல்லுவாங்க. "பார்த்தியாடா" அப்படின்ற மாதிரி சோழன் வந்து கண்ணை காட்டுவார். அவங்களும் பர்ஃப்யூம் ஸ்மெல்லு பார்த்துட்டு உள்ளார கிளம்பி போயிடுவாங்க. அப்படி இவங்க 2 பேரும் ஆச்சரியப்பட்டு அப்படி பார்ப்பாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடு வந்து முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல்லவன் வந்து ஸ்போர்ட்ஸ் டேக்காக கிளம்பி போகிறாரு இல்லைங்களா? இப்போது எல்லாருமே வந்து "அண்ணா வாண்ணா, அவன் உன்னை தானே ரொம்ப எதிர்பார்க்குறான், நீ வாண்ணா, அவன் தானே ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரைஸ் வாங்க போகிறான்ல, நீ அவன் சின்ன வயசுலேருந்து படிக்க வச்சு கஷ்டப்பட்டு அவனை எல்லாத்தையுமே செஞ்சுருக்குற, இன்றைக்கி அவன் ஒரு இடத்துல மெடல் வாங்க போகிறான்னும் போது அவன் உன்னை எதிர்பார்க்குறான் இல்லையா, நீ வாண்ணா" அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருமே ரெடி ஆகிட்டு சேரனை வந்து கூப்பிடுவாங்க. அவர் சேரன் வந்து என்ன சொல்லுவார்னா, "நான் வரமாட்டேன்டா, நீங்கள் மட்டும் போங்க, அவன் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், அவனுக்காக நான் ஏன் வந்து வரணும், நான் வரமாட்டேன், நீங்கள்லாம் போங்க" அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. எவ்வளோ கூப்பிட்டு பார்ப்பாங்க, வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் சேரன் சொல்லுவார். உடனே வந்து, "சரி வாடா, டைம் ஆயிடுச்சு, அவன் வர யாரும் வரலன்னு ரொம்ப ஃபீல் பண்ண போகிறான்" அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க எல்லாருமே கிளம்பி போவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இவர் பல்லவன் வந்து "அண்ணா வரலையான்னு?" கேட்டதுக்கு, "பின்னாடி வராருடா" அப்படின்ற மாரி தான் வந்து சோழன் வந்து சைகை காமிப்பார். எல்லாருமே உட்காண்ட்ருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சேரனும் வருவார். எப்படின்னா, பின்னாடி தெரியாம ஒளிஞ்சு நின்னு கூட்டத்தோட கூட்டமா பார்க்குற மாரி தான் இருக்கும் சேரன் காமிக்கிறது. ஏன்னா வந்து நம்ப வரேன்னு சொல்லிட்டா, அவருடைய ஈகோ வந்து கொஞ்சம் இதுவாகும் இல்லைங்களா? அதனால நம்ப வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனா, அவன் என்ன தப்பா நெனச்சுக்குவாங்களோ அப்படின்றதுனால, சேரன் வந்து தனியா இருந்து ஒளிஞ்சு நின்னு பார்க்குற மாரி தான் இருக்கும் பல்லவன். நெறைய ஸ்போர்ட்ஸில் எல்லாத்தையுமே அவர் வின் பண்ணி, எல்லாத்துலேயுமே வின் பண்ணுற மாரி தான் காமிப்பாங்க. ஏன்னா, அவர் அவ்வளோ ஓடி கஷ்டப்பட்டதுக்கு வந்து சேரனை வந்து சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக தான் வந்து அவர் மெயினாக வந்து எல்லா காம்படிஷன்லையுமே கலந்துக்கிட்டார். அதனால் எல்லாத்துலேயுமே வின் பண்ணிடுவார். எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ் அந்த மாரி தான் வந்து வாங்குவார். அதெல்லாம் பார்க்கும்போது வந்து சேரன் வந்து அதை நினச்சி அதை ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறம் இவர் கிளம்பி இங்கே வந்துடுவார். இவர் வந்து பல்லவனை வந்து உம்முனே அமைதியாகவே வருவார். இவ்வளோ சொல்லியும் அண்ணன் கடைசி வரலையும் வரவே இல்லை பார்த்தீங்களா அண்ணி அப்படின்ற மாதிரி தான் வந்து பல்லவன் வந்து நிலாக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும். "அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுடா, வேலை விஷயமா வராத இருந்திருப்பார், நம்ம நீ மெடல்லாம் வாங்கியிருக்கிறல்ல, நீ போய் அண்ணாக்கிட்ட காமி, அவர் கண்டிப்பாக சந்தோஷப்படுவார்டா" அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன், பல்லவன் எல்லாருமே சொல்லுவாங்க. சோழன் சொல்லுவார்.
சரி வான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கிளம்பி போவாங்க. அங்கே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இவர் சேரன்கிட்ட வந்து மெடலை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு காமிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவரு ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கொண்டு வந்து காமிக்கிற நீ அப்படின்ற மாதிரி தான் மூஞ்சில அடித்த மாதிரி பேசிட்டு போயிடுவார். ஏன்னா அவர் தான் ஆல்ரெடி வந்து பார்த்துட்டாரு இல்லைங்களா? அதனால் வந்து உடனே சோழன் வந்து, "அண்ணா இருண்ணே, எப்போ பார்த்தாலும் அவன்கிட்ட மூஞ்ச காட்டிக்கிட்டு பேசாத இருந்தா என்னண்ணே? அவன் தப்பு பண்ணிட்டான் தான். நாங்களாம் பேசலையா? நீயும் பேசுண்ணே. அவன் கஷ்டப்படுறான்ல, சின்ன பையன் தானே. ஒரு முறை சொன்னா அவன் கேட்டுக்குவான். வந்து திரும்ப அந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னான் இல்லையா? நீ பேசுண்ணே அவன்கிட்ட." அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து சொல்லுவார். பேசுனாக்கா இவர் பண்ண வேலையெல்லாம் மறந்துடுவாங்களா? அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து கேட்பார். உடனே வந்து அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு உள்ளார போவார். இந்த விஷயத்த வந்து சேரன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவார். "எப்போ தான் நீ பேச போறன்னா, உன் இஷ்டம்." அப்படின்ற மாரி தான் வந்து எல்லாருமே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சேரன் வந்து யோசிச்சு பார்ப்பாரு. சின்ன வயசுலேருந்து பல்லவன எப்படி வளர்ந்தது இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு, சரி இந்த அளவுக்கு கஷ்டப்படுறான், இந்த அளவுக்கு அவனும் கொஞ்சம் பொறுப்பா மாறிட்டான். ம் அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இன்னும் அவன கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற மாரி தான் வந்து அடுத்த நாள் வந்து பேசுகிற மாரி தான் வந்து கதைய கொண்டு போவாங்க. பார்க்கலாம் கதைய வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.